உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, செவ்வாய் பகவானுடைய பயிற்சி. இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது மார்ச் மாதம் 14ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 22 வரைக்குமே இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி நடக்கிறது. கிட்டத்தட்ட 40 நாட்கள். இது மகர ராசியிலிருந்து பயிற்சியாகி கும்பராசிக்கு வருது. அப்ப இந்த கும்பராசிக்கு வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது துலாம் ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்க விரிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நாம் பார்க்கிறோம். அப்ப துலாம் ராசி, அப்ப இந்த துலாம் ராசிக்கு ஆகப்பட்டது இப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது மகரத்திலிருந்து பயிற்சியாகி கும்பத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்ப கும்பம் அப்படிங்கிறது 5வது இடம். அப்ப அந்த 5வது இடத்துல சனி பகவான் ஆல்ரெடி ஆட்சி பெற்று இருக்கிறாங்க. அப்ப இந்த ஆட்சி பெற்ற செவ்வாயோடு சனி சேர்ந்து இருக்கிறது உங்களுக்கு யோகம். அப்ப அந்த 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னா, இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு 5ஆம் இடம் என்பது பூர்வீக ஸ்தானம், புத்திரர்கள் ஸ்தானம். அப்ப தன்னுடைய திறமைகளுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு. அப்ப அவங்க இப்ப வேலை செய்யறாங்க, ஒரு நல்ல வேலை இல்லை, ஒரு தொழில் செய்யறாங்க, நல்ல தொழில் இல்லை. அப்ப செய்யக்கூடிய வேலையில ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடைக்குமா, அப்ப அவங்க செய்யக்கூடிய பிசினஸ்ல ஒரு நல்ல நிலைமைக்கு வருவோமா அப்படிங்கிறத இந்த 5ஆம் இடம் தான் நிர்ணயம் பண்ணும். அப்ப இந்த 5ஆம் இடம் ஸ்ட்ராங்கா இருந்துட்டாவே இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு அந்த 5ஆம் இடம் ஸ்ட்ராங் ஆயிட்டாவே அந்த 5ஆம் இடத்தின் விளைவாக இவங்களுக்கு தொழில் நல்லா நடக்கும், பிசினஸ் நல்லா நடக்கும், வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் கண்டிப்பா தீரும். ஒரு வியாபாரம் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு குழப்பத்தில் இருந்தா கூட இந்த காலகட்டத்துல ஒரு பிசினஸோ வியாபாரமோ செய்யக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அப்போ வேலையில உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக குறையும். அப்போ வேலையில உங்களுக்கு எகென்ஸ்டா யார் யார் செயல்படுறாங்களோ அவங்க எல்லாமே சைலண்ட் ஆவாங்க. அது போக உங்களுக்கு அந்த வேலையிலையும் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் 100க்கு 100 இந்த செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்தில் இருப்பதால் கண்டிப்பாக கிடைக்கும். அப்ப இது போக பார்த்தீங்கன்னா இந்த 5ஆம் இடம் என்பதே புத்திர பாக்கிய ஸ்தானம். அப்போ துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு புத்திர பாக்கிய குறை, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, நான் எத்தனையோ கோயிலுக்கு போயிட்டேன், எவ்வளோ தெய்வத்தை கும்பிட்டேன், எத்தனையோ இடத்துல ஜாதகமும் பார்த்துட்டேன், எனக்கு எதுலையுமே திருப்தி கிடைக்கலைங்க, எனக்கு ஜாதகத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு, எனக்கு எதுலையுமே நம்பிக்கை இல்லை, நடக்கும்போது நடக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சியால கண்டிப்பாக உங்களுக்கு புத்திர பாக்கியங்கள் தடையில்லாமல் கொடுக்கும். அப்ப அதில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும். அப்ப அந்த புத்திர பாக்கிய தோஷங்கள் நிவர்த்தியாகி உங்களுக்கு மருத்துவ ரீதியிலையோ இல்லை இயற்கையாகவோ இந்த கரு நிற்பதற்குண்டான காலகட்டங்கள் இப்ப வந்தாச்சு. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் பார்க்கக்கூடிய ஸ்தானங்கள் எப்படின்னா, இப்போ துலாம் ராசிக்காருக்கு 5ஆம் இடத்திலிருந்து 4ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அது போக துலாம் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறாங்க, 12ஆம் இடத்தையும் பார்க்குறாங்க. அப்ப அந்த 8ஆம் இடத்தை செவ்வாய் பகவான் பார்ப்பதால் அப்ப அந்த செவ்வாய் பகவானுடைய கதிர் வீச்சுகள் அந்த 8ஆம் இடத்துல விழுகிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு கண்டமோ தெண்டமோ இல்லை பெரிய பிரச்சனைகளோ வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருந்துச்சு. அப்ப அந்த செவ்வாய் பகவானுடைய பார்வையினால அந்த ரிஷபராசியை செவ்வாய் பார்க்கறதுனாலையும் கண்டிப்பாக அந்த பாதிப்பிலிருந்து நீங்க வெளியில வர போறீங்க. அப்ப அந்த செவ்வாய் பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது உங்களுக்கு அந்த 7ஆம் இடத்து ஆதிபத்தியம் பெறுவதாலையும் 2ஆம் இடம் தனஸ்தானத்தின் ஆதிபத்தியம் பெறுவதாலையும் உங்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும்
கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய அந்த கண்டங்கள், தெண்டங்கள், விரயங்கள், நம்ம கடன் வாங்கிட்டு ஊர் விட்டு போறது, கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்கு பிரச்சனைகள், இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆப்பட்டது தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதே இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது 11ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு துலாம் ராசிக்கு. அப்ப அந்த 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால துலாம் ராசிக்காரருடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் எனக்கு தொழில் சரியில்லை, எனக்கு தொழில் திருப்தி இல்லை, நான் எவ்வளவு முட்டுவலி போட்டாலும் எடுக்க முடியல, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணாலும் எடுக்க முடியல, எனக்கு வேலையாட்கள் சரியாக நிலைக்க மாட்டேங்கிறாங்க, எத்தனை பேர் வேலைக்கு வந்தாலும் நான் அடுத்தவங்க செய்யக்கூடிய வசதிகள் விட நான் நல்ல வசதிகளை செஞ்சு கொடுக்குறேன், அப்படி இருந்தும் ஒரு திருப்தி எனக்கு வேலையாட்கள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க, நிக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி ஆதங்கங்களாகப்பட்டா அவங்களுக்கு கண்டிப்பாக குறையும். அப்போ அந்த ஆதங்கங்களாகப்பட்டது நம்ம தொழில நல்லா வரல அப்படிங்கிற ஆதங்கங்களாகப்பட்டது இருந்தாலுமே அந்த ஆதங்கத்துக்கு இப்போ ஒரு பரிகாரம் உருவாகும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இவங்களுடைய அந்த வெறி, அந்த இன்ட்ரெஸ்ட், நம்ம தொழில எப்படியாவது சாதிக்கணும், நம்ம சம்பாதிக்கணும், நம்ம நல்ல பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சு இவங்க வாழ்க்கையில தோத்து 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 தான் போனாங்க. இப்போ அப்படி சலிச்சு போய் நடக்கிறது நடந்துட்டு போட்டு அப்படின்னு விட்டாச்சு. அப்படி இல்லை வாழ்க்கை. நீங்க மீண்டும் அதை எடுத்து செய்தால் நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். அப்ப இந்த செவ்வாய் பயிற்சி ஆப்பட்டது 11ஆம் இடத்துல அந்த செவ்வாய் லாபஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும், அந்த செவ்வாய் ஒரு வேரமான கிரகம், ஒரு பார்க்க போனா ரத்தம் சம்பந்தப்பட்ட கிரகம். அப்ப அந்த ரத்தம் சூடாகும். அப்ப அந்த ரத்தத்துல பார்க்க போன செவ்வாய் பகவானுடைய பார்வை படுறதுனால உங்களுக்கு பார்க்கணும் ஒரு வீரியம் வரும். அப்ப அந்த வீரியம் வர்றதுனால கண்டிப்பாக நீங்க எந்திரிச்சு நின்று எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை செய்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நல்லா கணிக்கக்கூடிய சக்திங்கிறது உருவாகும். அது போக தொழிலில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்ப தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும். அப்ப தொழிலே திடீர்னு இல்லாம போயிருச்சு, தொழிலே நம்மளுக்கு பார்க்க போனா இன்னைக்கு தொழில இருந்து எடுத்துட்டாங்க, 3 மாசமா வேலை இல்லை, இப்ப வேலை தொலைவிட்டு இருக்கிறேன், கண்டிப்பாக அந்த வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு சாதகமான டைம். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்க இந்த 11ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனால கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சு உங்க வாழ்க்கையில எதிரிகளுக்கு முன்னாண்ட நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உருவாகும். துரோகிகளுக்கு முன்னாண்ட கண்டிப்பாக நீங்க வாழ்ந்து காட்ட முடியும். அப்ப அந்த 12ஆம் இடத்தையும் செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு வரக்கூடிய விரயங்கள் சுப விரயங்களாக மாறும். அதுபோக அந்த 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால தூரதேச பிரயாணங்கள். அப்ப அந்த தூரதேச பிரயாணத்தினால நீங்க வெற்றி வாகை சூடலாம். தூரதேச பிரயாணம்னா இப்போ நீங்க இப்போ கோயம்புத்தூர் இருக்கிறீங்கன்னா வேற டிஸ்ட்ரிக்ட் சேலம், இல்லை தருமபுரி, இல்லை ஈரோடு இப்படி மாறி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா வேற ஸ்டேட் மாறி இருக்கலாம், இல்லை வேற நாடே மாறினா கூட இந்த பீரியட்ல உங்களுக்கு அது சாதகமான பலனத்தை கொடுக்க முடியும், பாதகமான பலனை கொடுக்காது. அப்ப இடம் மாறி இருந்து நீங்க வேலை செய்வதால் அது நன்மையே கொடுக்கும் உங்களுக்கு. இப்ப வெளிநாட்டுல இருக்கிறீங்க, ஒரு கம்பெனியில வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, வேற கம்பெனிக்கு போகணும், வேற கம்பெனிக்கு இடம் மாறணும், இடம் மாறினாலும் நல்லதான் நடக்கும். இப்ப வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து தீர்வு கிடைக்கும். இப்ப நேயர்களே கண்டிப்பாக இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்கும், நீங்க பயப்பட தேவையில்லை. இப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி காலகட்டங்கள் இப்ப நான் சொன்ன அந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்துல இது கோல்சார பலன். 30% இப்ப நான் சொன்ன பலனை ஏத்துக்கலாம், மீதி 70% பலன் நம்மளுக்கு ஒட்டணும். அப்படின்னா நம்மளுக்கு ஜென்ம ஜாதகத்தில் நம்ம பிறக்கும் போது நமக்கு ஒரு ஜாதகம் எழுதியிருப்பாங்க, அந்த ஜாதகத்துல இப்ப உங்களுக்கு என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, உங்களுடைய லக்னம் என்ன, உங்களுக்கு என்ன சூழல்கள் இப்போ ஜாதக பிரகாரம் உங்களுக்கு உருவாகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பார்க்க போனா அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சிகள் எடுத்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், விருப்பம் உள்ளவர்கள் அந்த 2 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அதே சமயத்துல துலாம் ராசி நேயர்களாகப்பட்டது நாம் ஒரு பதிவு போட்டா நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்றீங்க, உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள். அது போக இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின்
ஜி கோபால். நன்றி, வணக்கம்.